ஹாய் சாச்சனா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்துட்டுருக்கீங்க. வெளியே வந்தோடனே ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி வெளியில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு நார்மலாக நேற்று கூட நான் ஒரு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு ஆன்ட்டி வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நல்லா இருக்கணும்னு கிஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மேபி நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க, பட் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த 3 நபர்கள் ஃபைனல்ஸ் போவாங்க? முத்துக்குமரன். உங்களுக்கு குமரனுக்கு அப்புறம் யாரை ரொம்ப பிடிக்கும்? குமரனுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து விஷால் அண்ணா. ஸோ விஷாலோட கேம் பிளே வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது, வெளியே வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது, குட் ஆர் பேட்? வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு வந்து சட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது சட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் வந்து பார்க்கும்போது மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அவர் ஃபைனலிஸ்ட்டாக போகிறதுக்கு அது மேபி கொஞ்சம் பேடாக இருக்குமோ நான் ஃபீல் பண்ணுறேன். How was your journey in BB House? குட். ஒரு நல்ல லெசனாக இருந்துச்சு. லைஃபுக்கு தேவையான லெசன்ஸ் இந்த ஒரு 63 நாளில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் வந்து இதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர்ஸில் எல்லா இடத்துலையும் அது யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி இருந்துச்சு. சாச்சனா, tell about MK, ராணவ் and மஞ்சரி. குமரன் வந்து he was a really good player and good hearted. அவர் நிஜமாலே ஒரு நல்ல மனுஷன் நான் நம்புகிறேன். அண்ட் ராணா வந்து அவரோட இன்னசென்ஸ், அவரோட கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா மஞ்சரி மேம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்னன்னா தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு. தப்புனா தப்போட இடத்துல அப்போஸ் பண்ணுவாங்க, கரெக்ட்னா கரெக்ட் சைடில் அவங்க வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி தான் பர்சன் மஞ்சரி. Did you miss anything in your BB journey? பிக் பாஸோட வாய்ஸு, அதுக்கப்புறமா குமரன் யூஸ் பண்ணுறேன் ஆப்வியஸ்லி. உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் என்ன? இன்னும் எதுவும் இல்லை. ஃப்யூச்சரில் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் கல்மிட் ஆனீங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவீங்கன்னு ஆசையாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைனல்ஸ் வர வருவேன்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. பட் ஃப்ரீ ஸ்டார்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நான் நம்பினேன். பட் தெரியல, மக்களுக்கு ஏதோ பிடிக்காது நான் செஞ்சுட்டேன், அதனால என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ், வெல் பிளேட் சாச்சனா, வெல் பிளேட் சாச்சு, நிறைய கமெண்ட்ஸ். யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? குமரன். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும் பிபி ஹவுஸில்? நமக்கு இந்த மாதிரி ரோட்டில் நின்று லைக் ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை மற்ற ஒரு பர்சன் ஒருத்தவங்ககிட்ட நம்ம சண்டை போடணுன்ற சிச்சுவேஷன்ஸே வராது. அவங்க மூஞ்சி முன்னாடி நம்ம நிற்கணும், அவங்கள நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்ற சிச்சுவேஷன்ஸ் வராது. பட் நம்ம அங்கே அந்த சிச்சுவேஷனை நம்ம எல்லா மூஞ்சியும் பார்க்கணும். பிடிக்காதவங்க பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசி ஆகணும். அப்படின்னும் போது அவங்களோட கெட்டதை எல்லாத்தையும் தள்ளிட்டு நல்லது இருந்தால் தான் நம்ம அவங்களால பேச முடியும். ஸோ கெட்டது எல்லாருக்கிட்டையும் இருக்காது, கெட்டது மட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்காது, நல்லது இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். அதை வச்சு நம்ம அவங்க கூட பழகணும் அப்படின்றத நான் நிறைய கற்றுக்கிட்டேன். யார் ஃபேக்காக இருக்காங்க வீட்டில்? ஃபேக்கா மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க கேம் ஆடுறாங்க. இதில் ஃபேக் ரியல்ன்றது எனக்கு தெரியல. பட் மேபி ஃபேக்குன்னு இருந்தால் மேபி ஜெஃப்ரியை சொல்லலாம். இன்னொருத்தவங்க, யுவர் ஸ்ட்ராங் பிளேயர்டா தங்கம், வெல் பிளேட். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்க்? டால் டாஸ்க். அதில் தான் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நான் காட்டினேன். இன்ன வரைக்கும் வீட்டில் யார் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க? ரஞ்சித் சார் நான் பார்க்குறேன். நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? ஐயோ, வச்சு செஞ்சுட்டாரு. அவர்கிட்ட பேசினாலே பயம் அந்த அளவுக்கு வந்துச்சு. நான் இது வரைக்கும் அவர் கூட இருந்த ஜேர்னியில் நான் அவர்கிட்ட பயந்து பேசினதில்லை. நான் இதுக்கப்புறம் நான் பேசினாலும் எனக்கு அந்த பயம் போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அந்த வீக் நீங்கள் எவிக்ட் ஆகலைன்னா வேறு யார் எவிக்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வீக் நான் எவிக்ட் ஆகலைன்னா வந்து மேபி ரயன், ரஞ்சித் சார் இருந்தாரா? ஆமாம், ரஞ்சித் சார், ரயன் அவங்க எவிக்ட் ஆகிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் டைட்டில் அடிப்பா? முத்துக்குமரன். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது கேம். நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இது ஒரு கேம் தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ
நெகட்டிவிட்டியை மேபி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். அப்படி நெகட்டிவாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல வேணாம், அது லைட்டாக அஃபெக்ட் ஆகுது ஒரு இடத்துல. ஸோ மிச்சபடி ஓகே தான். மக்களுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள் என்னை நம்பி ஓட் போட்டு 63 days என்னை அந்த வீட்டில் இருக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.